அனைவருக்கும் வணக்கம். 10th மேக்ஸில் ஒவ்வொரு சாப்டருக்கான எம்சிக்யூ பார்த்துட்ருக்கோம். 10 நாளில் 10 சாப்டர் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஏற்கனவே ஒரு சாப்டர் முடிச்சிட்டோம். ரெண்டாவது சாப்டர் 50 கொஷின் இருக்கிறதுனால ஒரு வீடியோவை போட முடியல. ஃபஸ்ட்டு வீடியோவில் 25 கொஷின்ஸும் இந்த வீடியோவில் ஒரு 25 கொஷின்ஸும் பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே ஒரு 25 கொஷின் முடிச்சிட்டோம். இப்போ 26லேருந்து பார்க்கலாம். 26 if p and q are the zeros of polynomial, the value of p plus q minus pq will be. Okay, so p plus q கண்டுபிடிக்கணும். alpha plus beta, pq alpha into beta product of fruits கண்டுபிடிச்சு அப்ளை பண்ண வேண்டியதுதான். இங்கே alpha plus beta ஓட வேல்யூ, அதாவது p plus q is equal to minus b by a. இங்கே ஏற்கனவே minus 7 இருக்கிறதுனால minus into minus plus ஆகிடும், plus 7/2. அடுத்து alpha beta ஓட வேல்யூ c by a, c ஓட வேல்யூ 3/2. ஓகே, இப்போ கொண்டு வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். 7/2 இது வந்து 7/2 மைனஸ் PQ வந்து 3/2. ஸோ இப்போது டினாமினேட்டரில் 2 காமனாக இருக்குது. நியூமரேட்டரில் 7 minus 3 4/2 ஈக்குவல் டு 2. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 27 if m and n are the zeros of polynomial, then the values of m by n into n by m. ஃபஸ்ட் இது பாருங்கள், m divided by n plus n divided by m ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் divided by mn. டினாமினேட்டர் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படியே போட்டுக்கலாம். நியூமரேட்டரில் மட்டும் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு இருக்குது. இதுக்கு ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ஹோல் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா m ப்ளஸ் n வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஓகே, மைனஸ் b பை a மைனஸ் 11/3. அடுத்து mn-ஓட வேல்யூ c பை a மைனஸ் 4/3. ஸோ இந்த வேல்யூ கொண்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாமா? மைனஸ் 11/3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 into minus 4/3 whole divided by minus 4/3. So minus 11/3 whole square not 121/9 minus into minus plus 8/3 whole divided by minus 4/3. மேலே எல்சிஎம் எடுத்துக்கலாம். 121 ப்ளஸ் இங்கே 9 எல்சிஎம் எடுத்தோம்னா 3 8s are 24 டிவைட் பை மல்டிபிள் பண்ணோம்னா மைனஸ் 3/4ன்னு கிடைக்கும். இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 145 டிவைட் பை 145 டிவைட் பை 4 மைனஸ் 140 4 3s are 12. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி மைனஸ் 145 divided by 12. Question number 28 if a and b are the zeros of polynomial x square plus ax plus b, the value of a and b. இது வந்து ஜீரோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கலாம். சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் b பை a. இங்கே பியோட வேல்யூ a, அப்போ மைனஸ் a/1 அப்படியே விட்டுடலாம். ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஏன்னும் பீட்டாக்கு பதிலாக பின்னும் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் a ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் a. இந்த மைனஸ் a இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் a ஆகிடும். 2a இஸ் ஈக்குவல் டு b இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் b ஆகிடும். ஓகேவா, இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு c. இங்கே சியோட வேல்யூ b. ஆல்ஃபாவோட வேல்யூ ஏன்னு எடுக்கிறோம், பீட்டாவோட வேல்யூ பின்னு எடுக்கிறோம். இங்கேயும் ஒரு b இருக்குது. b கேன்சல் பண்ணால் ஏவோட வேல்யூ 1. இப்போது ஏவோட வேல்யூ இதில் அப்ளை பண்ணுங்கள். 2 into 1 ஈக்குவல் டு மைனஸ் b. அப்போ பியோட வேல்யூ 2 1s are 2. இந்த மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 2. அப்போது ஏவோட வேல்யூ 1னும் பியோட வேல்யூ மைனஸ் 2. ஆப்ஷன் எங்கே இருக்குது? அவங்க ஏ அண்ட் பின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ தான் வரணும். ஏவோட வேல்யூ 1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. பியோட வேல்யூ மைனஸ் 2. அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 29 if the sum of zeros of quadratic polynomial is equal to their product then k. Okay,
என்ன கொடுக்குறாங்க பாருங்கள், சம் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஈக்குவல் டு த ப்ராடக்ட். அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா. இப்போ இதனுடைய வேல்யூலாம் கொண்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன வரும், -2/k -2 / k ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 3k / k. ஸோ இங்கே k கேன்சல் ஆகிடும். -2 / k ஈக்குவல் டு 3. அப்போ கேவோட வேல்யூ k இங்கே போயிடும், 3 வந்து இங்கே வந்துடும். அப்போ k இஸ் ஈக்குவல் டு -2/3. 29 ஆப்ஷன்ஸ் டி. அடுத்து 30th one. The sum and product of zeros of quadratic polynomial are, இது கொடுத்துட்டாங்க, the quadratic polynomial. ஓகே, சம் அண்டு ப்ராடக்ட். சம்மும் கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட்டும் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்முலா என்ன, x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு. அப்போ x² மைனஸ், அங்கே டிஸ்டர்பாக இருக்கா, கீழே இதுக்கு வா, இங்கே பாருங்கள், x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 2√3. கொஷினே கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 3. ஆப்ஷன் எங்கே இருக்குது, ப்ளஸ் 2√3 இல்லை மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள், பி இது வந்து ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதியிருக்காங்க. x² மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு √3 ப்ளஸ் 3யை √3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதை வந்து எக்ஸ் மைனஸ் √3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஆப்ஷனை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 31st. The quadratic polynomial, the sum of whose zeros is ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராடக்ட் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. குவாட்ராட்டிக் பாலினாமியல் கேட்குறாங்க. ஆன்சர் என்ன வர பாருங்கள், இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் வரணும், இங்கே இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஸோ அதே மாதிரி சம்ன்றதுனால நான் வேகமாக சொல்லிடுறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 32. The quadratic polynomial p of x with 3 and minus 2/5 as sum and product. சேம் அதே தான், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கொடுத்துருக்காங்க. கொஷினில் சம் அண்ட் ப்ராடக்ட் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கொஷினை இந்த இடத்துல சம் அண்ட் ப்ராடக்ட்டுக்கு பதிலாக 2 zeros ஆஃப் பாலினாமியல் கொடுத்துருந்தாங்கன்னா வேறு மாதிரி போடணும். அதாவது இதை வந்து ஆட் பண்ணிக்கணும், 3 + -2/5 ஆட் பண்ணிக்கணும், 3 × -2/5 மல்டிப்ளை பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் வேல்யூ வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, இப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்க, x² மைனஸ் 3x மைனஸ் 2/5. இப்போ இந்த இடத்துல முன்னாடி k போட்டிருப்போமா, கேவோட வேல்யூ 5ன்னு அப்ளை பண்ணோம்னா 5x² மைனஸ் 15x மைனஸ் 2. 5x² மைனஸ் 15x மைனஸ் 2. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். 32. அடுத்து 33. சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் பாலினாமியல். இங்கேயும் சம் அண்ட் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, இதே தான் இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியல் கேட்குறாங்க. ஸோ x² மைனஸ் 3x மைனஸ் 10. ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க, x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஆல்ஃபா பீட்டா. இதே ஃபார்முலா தான் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு ஆன்சர் எங்கே இருக்குது, x² மைனஸ் 3x மைனஸ் 10. ஆப்ஷன் சி. 34. த குவாட்ராட்டிக் பாலினாமியல் யூஸ் சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். அதே தான், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ வேகமாக போட்டுடுறேன். x² மைனஸ் 21 ப்ளஸ் 5/16. இங்கே 8க்கும் 16க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 16 தான் பெரிய நம்பர். அப்போ 16ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 16x² மைனஸ் 42x ப்ளஸ் 5. 16x² மைனஸ் 42x ப்ளஸ் 5. ஆப்ஷன் ஏ. 35. இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஜீரோஸ் ஆர். நல்லா பாருங்கள், இங்கே வெறும் ஜீரோஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போது இந்த ஜீரோஸ்லேருந்து
ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிக்கணும். -3 + 4, அப்போ இதனுடைய வேல்யூ 1. போன சம்லலாம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கொஷினில் நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம். அதே போல் ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், -12. இப்போ ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்கள். x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ஸோ இப்போ x² - x - 12 தான் ஆன்சர். x² - x - 12. இது 2ஆல் டிவைட் பண்ணால் x² / 2 ஆப்ஷன் சி. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. x² / 2 - x / 2 - 6. அடுத்த கொஸ்டின் நம்பர் 36. The maximum number of zeros of cubic polynomial can have dash. cubic polynomial எத்தனை ஜீரோஸ் கிடைக்கும்? 3. quadratic polynomial மேக்ஸிமம் வந்து 2 கிடைக்கும். லீனியரி பாலினாமியலில் 1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ கியூபிக்னா 3. அடுத்து which of the following is a quadratic polynomial having zeros -2/3 and 2/3? ஓகே, இங்கே சம் ஆஃப் ரூட்ஸ் பாருங்கள். -2/3 + 2/3 ஆட் பண்ணால் 0 ஆகிடும். அப்போ இங்கே எங்கேயுமே எக்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, எக்ஸ் இல்லை. ப்ராடக்ட் பாருங்கள், மல்டிப்ளை பண்ணால் -4/9. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். x² - 4/9. x² - 4/9 எங்கேயும் இல்லை. அப்போ 9ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? நைனால் மல்டிப்ளை பண்ணால் 9x² - 4ன்னு வரும். எங்கேயும் இல்லையா? 9x² - 4. இதை மறுபடியும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆப்ஷன் டி வருது. ஓகேங்களா? ஸோ எங்கேயுமே வந்து x² மைனஸில் இல்லை. இந்த ரெண்டுத்துலையுமே x² மைனஸில் இல்லை. அப்போ இது இல்லை. இங்கே 4x² - 9ன்னு இருக்குது. ஆனால் 9x² - 4 தான் நமக்கு கிடைக்குது. அப்போ இங்கே செக் பண்ணோம்னா இங்கே ஒரு 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இன்னொரு பாலினாமியல் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கான பாலினாமியல். ஓகே, அடுத்து 38. ரைட் எ குவாட்ராட்டிக் பாலினாமியல் whose sum of zeros is 1/4 and product of zeros is 1/4. இது -1/4. ஓகே, இங்கே வந்து சம் ஆஃப் ஜீரோஸும் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸும் கொடுத்துட்டாங்க. அப்போ x² மைனஸ் டைரெக்டாக இந்த வேல்யூ கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். -× ப்ளஸ் 1/4x ப்ளஸ் 1/4. எங்கேயும் இல்லையா? ஓகே, இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4x² ப்ளஸ் 1 × xx ப்ளஸ் 1. 4x² ப்ளஸ் x ப்ளஸ் 1. ஏலே இருக்குது. அடுத்து 39. The quadratic polynomial whose zeros are reciprocals of zeros of polynomial. இந்த மாதிரி கொஷின் 2 மார்க்லேயும் அடிக்கடி கேட்குறாங்க. The quadratic polynomial whose zeros are reciprocal of zeros of polynomial. இதனுடைய 0 இருக்குல்ல, இதிலிருந்து ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா ஒரு ஜீரோஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் வந்து ஆல்ஃபா பீட்டா சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 39. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன வருது பாருங்கள், -b/a. ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன வருது, c/a. இப்போ நமக்கு புதுசாக ஒரு பாலினாமியல் தேவை. அது எப்படி இருக்கணும்னா ஆல்ஃபாவோட பதிலாக 1/ஆல்ஃபான்னு இருக்கணும். பீட்டா இருக்கிற இடத்துல பதிலாக 1/பீட்டான்னு இருக்கணும். அப்போ இங்கே 1/ஆல்ஃபா 1/பீட்டா போட்டுக்கலாம். ப்ளஸ் இதுக்கு நமக்கு டைரெக்டாக ஃபார்முலா இல்லை, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைட் பை ஆல்ஃபா பீட்டான்னு கிடைக்குது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன இருக்குது, -b/a ஹோல் டிவைட் பை ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன இருக்குது, ca. c/a. ஓகே, இங்கே ஏ கேன்சல் ஆகிடும். -b/c. ஓகே, இங்கே 1/ஆல்ஃபா பீட்டா 1/ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா 1/ஆல்ஃபா பீட்டா 1 டிவைட் பை c/a ஈக்குவல் டு a/c. இப்போது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து -b/a. ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். b/cx ப்ளஸ் a/c. ஈக்குவேஷன்
இது ஃபுல்லாக சியால் மல்டிப்ளை பண்ணோம்னா cx² + bx + a. ஆன்சர் என்ன எங்கே இருக்குது? cx² + bx. தேர்ட் ஒன் சி. ஓகேவா? ஸோ கொஷின் நம்பர் 39 சி. உங்கள் ஷார்ட்கட் பாருங்கள். இந்த மாதிரி ஈக்குவேஷனில் ஜீரோஸ் வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணாங்கன்னா இந்த ஆர்டர் அப்படியே மாறிடும். ஏ இங்கே போயிடும், சி இங்கே வரும், பி ஏ. ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது கொஷின் மாற்றி கேட்டாலும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு போட்டுடலாம். ரெசிப்ரோக்கல்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு இப்படி தான் வரப்போகுது. ரெசிப்ரோக்கல்னால் எல்லா ரெசிப்ரோக்கலும் பார்த்துடாதீங்க. இந்த ஈக்குவேஷன் நல்லா கொஷினை நல்லா பார்த்துக்குங்க. ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் கொடுத்துருக்கிற பாலினாமியலுடைய ஜீரோஸோட ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்கணும். அடுத்து இந்த ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் x² - 2x இந்த மாதிரி இடத்துல பாருங்கள், x² - 2x = 0ன்னு வச்சுக்கிட்டு இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். எக்ஸை வந்து காமனாக வெளியே எடுக்கணும், x - 2ன்னு எழுதணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் எக்ஸோட வேல்யூ 0, x - 2ஓட வேல்யூ 0ன்னு வச்சுக்கிட்டு 0,2ன்னு அப்ளை கிடைக்கும். ஓகேவா? ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். ஆனால் ஒரு சில டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த x² - 2x = 0வை x² = 2xன்னு போட்டுருவோம். ஸோ இங்கே எக்ஸால் டிவைட் பண்ணோம்னா x = 2ன்னு கிடைக்கும். நமக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் கிடைக்கும். இங்கே ஆப்ஷன்லேயே எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ இங்கே ஏன் நம்ம இந்த மாதிரி பிரிக்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல். அப்போ எக்ஸுக்கு நான் 2 வேல்யூ வரணும். ஓகேவா? அதனால் கண்டிப்பாக ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் 0 அப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்து 41. The zeros of polynomial x² - 3x - m × m + 3 are. ஓகே, ஜீரோஸ் கேட்குறாங்க. இதை கொஞ்சம் ஷார்ட்டாக போடுறேன் பாருங்கள். ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம், இப்படியும் போட்டுக்கலாம். x² - 3x இந்த மைனஸ் எம்மை மல்டிப்ளை பண்ணோம்னா -m² - 3m. ஓகே, இந்த ஸ்கொயரில் இருக்கிறதெல்லாம் தனியாக எழுதிக்குவா. ஃபஸ்ட்டு எழுதிக்குவா x² - m². ரிமைனிங் என்ன இருக்குது? -3x - 3m. இந்த x² - m² x + m × x - m. இந்த ரெண்டுத்துலேயும் -3 காமனாக வெளியே எடுக்கலாம், x + m. இப்போது x + m காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா இங்கே x - m இருக்குது, இங்கே -3. இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்க? ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். அப்போ ஜீரோஸ் வேணும்னா x + m = 0ன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா x - m - 3 = 0ன்னு எடுத்துக்கலாம். இங்கே x + m-ஓட வேல்யூ 0வாக இருக்கும்போது x-ஓட வேல்யூ -m, இங்கே x - m-ஓட வேல்யூ 0வாக இருக்கும்போது x = இந்த -3 m-ம் -3 இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸில் ஆகிடும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 42. த ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் ஆர். ஜீரோஸ் கேட்குறாங்க. என்ன பண்ணலாம் பாருங்கள். இந்த √3 × √3 மல்டிப்ளை பண்ணால் 3 ஆகிடும். 3 4s are 12. ஓகே, 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும். சேம் நம்பர்ஸை ஆட் பண்ணோம்னா -8 வரணும். 2 6 -2 -6. ஸோ இப்போ கிவன் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? √3x² - 2x - 6x + 4√3. இப்போ இந்த ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது? எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. எக்ஸை வெளியே எடுத்தோம் அப்படின்னா √3x - 2. இங்கே வந்து இங்கே 6-ஐ வந்து 3 × 2ன்னு எழுதலாம், 3-ஐ √3 × √3ன்னு எழுதிக்கலாம். அப்போது ஒரு 2 வெளியே வரும், ஏன்னா 4லேயும் 2 இருக்குது. இதை மட்டும் தனியாக போடுறோம் பாருங்கள், புரியுதா பாருங்கள். -6x + 4√3. இந்த -6 மைனஸ் அப்படியே இருக்கட்டும். 6-ஐ 2 × 3ன்னு எழுதிக்கலாம், 3-ஐ √3 × √3ன்னு எழுதலாம் x ப்ளஸ் இந்த 4√2-ஐ 2 × 2 × √3. இப்போ காமனாக என்னென்ன இருக்குது? ஒரு 2 இருக்குது, ஒரு √3 இருக்குது. அப்போ 2 √3 வெளியே எடுத்தோம் அப்படின்னா
மைனஸ் எக்ஸ் சாரி மைனஸை வெளியே எடுத்துடணும், அப்போ தான் வந்து ப்ளஸில் வரும். ஓகேவா? அப்போது √3x இந்த மைனஸ் வெளியே போச்சுன்னா இது மைனஸ் ஆகிடும் 2. ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன வரும்? மைனஸ் 2√3 இன்ட்டு √3 மைனஸ் 2 √3x மைனஸ் 2 √3x மைனஸ் 2 √3x மைனஸ் 2 காமனாக வெளியே எடுத்துடலாம். ரிமைனிங் x மைனஸ் 2√3. இப்போ இதனுடைய ஜீரோஸ் கேட்குறாங்க. ஈக்குவல் டு 0 போட்டோம்னா இதுக்கு ஈக்குவல் டு 0 போட்டோம்னா என்ன ஆகும்? √3x இஸ் ஈக்குவல் டு 2, x இஸ் ஈக்குவல் டு 2/√3. இதுக்கு 0 போட்டோம்னா x இஸ் ஈக்குவல் டு 2√3. 2/√3 2√3. ஆப்ஷன் டி. 43. The zeros of polynomial 4x square minus 12x plus 9 will be. இதுவும் அதே தான், zeros of polynomial கேட்குறாங்க. நான் அப்படியே ஷார்ட்டாக போட்டுறேன், சொல்லிடுறேன், நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேவா? zeros of polynomial 36 மைனஸ் 12 36 12 மைனஸ் ப்ளஸில் இருக்கும். 9 3s 4 4 9s 36 6 6 36 மைனஸ் மைனஸ் போட்டோம்னா ப்ளஸ் ஆகிடும். ஓகே, 4x ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 6x ப்ளஸ் 9. இங்கே 2x காமனாக வெளியே எடுத்தால் 2x மைனஸ் 3. இங்கே 3x காமனாக வெளியே எடுத்தால் 3 காமனாக வெளியே எடுத்தால் 2x மைனஸ் 3 2x minus 3 2x minus 3 x is equal to 3/2 3/2. ஸோ 3/2 3/2ன்னு வருது. ஆப்ஷன் டி. ஓகேங்களா? the zeros of polynomial, question number 44, zeros of polynomial are reciprocals of each other அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே இப்போ தான் பார்த்தோம். இதுக்கு ரெசிப்ரோக்கல் பார்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும்? cx ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் a அப்படின்னு இருந்திருக்கும். அப்போ இங்கே ஏவோட வேல்யூ சியாக இருந்திருக்கணும். ஆப்ஷன் டி. Question number 45. If the zeros of polynomial are a, 2/a. ஸோ ஏற்கனவே ஃபஸ்ட்டெல்லாம் போட்டிருந்தோம். zeros of polynomial அதாவது ஆல்ஃபா பீட்டா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ஜீரோஸ் பாருங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அதாவது a ப்ளஸ் 2/a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் b/a மைனஸ் 4. அடுத்து ஆல்ஃபா பீட்டா a இன்ட்டு 2/a இஸ் ஈக்குவல் டு c/a 2a. இதுலேருந்து ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இங்கே ஏ கேன்சல் ஆகிடும். 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 ஈக்குவல் டு 2a. ஏவோட வேல்யூ 1. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். 46. If the zeros of polynomial x square plus a plus 1x plus b are 2 and minus 3, then ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கேட்குறாங்க. சம் ஆஃப் ஜீரோஸ் பாருங்கள். மைனஸ் b/a மைனஸ் ஆஃப் a ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2 மைனஸ் 3 மைனஸ் ஆஃப் a ப்ளஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போ a ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1. ஏவோட வேல்யூ 0. ஓகேவா? ஏவோட வேல்யூ 0 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் மட்டும்தான் இருக்குது. இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூல்ஸ் ஜீரோஸ். ப்ராடக்ட் வந்து பின்னு வருது. b இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு மைனஸ் 3 2 3s 6 மைனஸ் 6 கரெக்டு. ஓகே, அடுத்து the zeros of polynomial x square plus px plus q are twice the zeros of polynomial, then the value of p கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதனுடைய ஜீரோஸ் கண்டுபிடிச்சலாம். ஓகே, இதுதான் நமக்கு தெரிஞ்ச வேல்யூ. அப்போ இதனுடைய ஜீரோஸ் கண்டுபிடிச்சிடலாம். இதனுடைய ஜீரோஸ் என்ன வருது பாருங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் b/a. ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். 5/4. ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ மைனஸ் 6/4. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? இதனுடைய ஜீரோஸ் இதை விட டபுள் மடங்காக இருக்குமா? இதனுடைய ஜீரோஸ் இதை விட டபுள் மடங்காக இருக்கும். அப்போது இந்த ஈக்குவேஷனுக்கான சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன வரும் பாருங்கள். நான் இந்த பிங்க் கலரில் எழுதுகிறேன் பாருங்கள். இந்த ஈக்குவேஷனுக்கான சம் ஆஃப் ரூட்ஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ஈக்குவல் டு பி அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் பி. ஓகேவா? இதுக்கான ப்ராடக்ட் என்ன வரும்? 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டா ஈக்குவல் டு q அப்படின்னு கிடைக்கும்.
இப்போ பியோட வேல்யூ கியூவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்துலேயும் 2 காமனாக வெளியே எடுத்துடலாமா? 2 காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 5/4. அப்போ 2 இன்ட்டு 5/4 ஈக்குவல் டு மைனஸ் பி. அப்போ பியோட வேல்யூ இது 2 டைம்ஸ் ஆகிடும், மைனஸ் 5/2. பி மட்டும் தான் கேட்டிருக்காங்களா? ஓகே, மைனஸ் 5/2 ஆன்சர். அடுத்து 48. If the square of difference of zeros of quadratic polynomial is equal to 144. ஸோ டிஃப்ரென்ஸுக்கு ஸ்கொயர் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் என்ன? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அதுக்கு ஸ்கொயர் பண்ணால் 144 கிடைக்குதான். ஓகேவா? அப்படி இருக்கும்போது பியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூவும் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூவும் எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் பி பை ஏ மைனஸ் பி. இது சி பை ஏ 45. ஓகே, இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுக்கு என்ன வரும் பாருங்கள், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஏற்கனவே நம்ம மைனஸ்க்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருந்த ஞாபகம் இருக்கா? இப்போ நமக்கு இதை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயருக்கு மாற்றணும். அதாவது இங்கே ப்ளஸ் 4 ஆல்ஃபா பீட்டா ஆட் பண்ணி மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ இது வந்து என்ன ஆகும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்னும் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. ஏற்கனவே ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன் இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 45. அப்போது மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். பி ஸ்கொயர் மைனஸ் 445 ஆர் 180. ஓகே, கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 144. இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாம். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 144 ப்ளஸ் 180 324. பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 324. ஸோ இந்த சம்மு வந்து பெருசாக இருந்ததுன்னா கொடுத்துருக்க ஆப்ஷனை வச்சு செக் பண்ணிக்கோங்க. 18 8s 8 8s 64 6 8 1 8 6 4 1 8 4 2 3. ஸோ அப்போ P is equal to plus or minus 18. Option D. அடுத்து 49. The number of polynomials having zeros as minus 3 and 5 is. Number of polynomials having zeros as minus 3 and 5. ஓகே, ஜீரோஸ் வந்து மைனஸ் 3 and 5 இருக்கணுமா? எத்தனை பாலினாமியல் இருக்குதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன போடலாம்? சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன பாருங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து மோர் தென் 3 எப்படி வருதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து 2, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து 15. இந்த ஈக்குவேஷன் பாலினாமியலோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 15 எழுதலாம். இதுதான் வந்து ஒரு பாலினாமியல் இவங்க கொடுத்துருக்கான பாலினாமியல். இந்த ஈக்குவேஷனை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், ஒரு பாலினாமியல் கிடைக்கும். இதே பாலினாமியலை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒரு பாலினாமியல் கிடைக்கும். இதே பாலினாமியலை 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இது போல் நிறைய பாலினாமியல்ஸ் கிடைக்கும். அப்போது மோர் தென் 3 பாலினாமியல்ஸ் நமக்கு கிடைக்கும். இதுதான் கொஷினில் ஆன்சரில் இருக்குது. அதனால் அதுதான் ஆன்சர். ஆனால் நமக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய பாலினாமியல் கிடைக்கும். ஓகேவா? அடுத்த லாஸ்ட் ஒன். What should be the subtractor from the polynomial x square minus 16x plus 30 so that 15 is the zeros of resulting polynomial. இதிலிருந்து எதை நம்ம மைனஸ் பண்ணணும்? அப்படி பண்ணோம்னா 15 is the zeros of resulting polynomial. இதுக்கு வந்து 15 வந்து ஒரு ஜீரோவாக கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 15 இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணால் நமக்கு 0 வரணுமா? 0 விட ஏதாவது அதிகமாக போயிடுச்சுன்னா அதை மைனஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக 15 ஸ்கொயர் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மைனஸ் 16 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 15 ப்ளஸ் 30. 15 ஸ்கொயர் 225 மைனஸ் 16 5 are 240 ப்ளஸ் 30. 255 மைனஸ் 240 15 கிடைக்குது. ஓகேவா? ஆக்சுவலாக இது ஜீரோஸ் அப்படின்னா இந்த 15 அப்ளை பண்ணால் நமக்கு 0 வந்திருக்கணும். ஆனால் நமக்கு 15 வருது. அப்போ நம்ம 15ஆல் மைனஸ் பண்ணோம்னா 0 கிடச்சிரும். அவங்க என்ன கேட்குறாங்க? எதை சப்ராக்ட் பண்ணணும்னு தானே கேட்குறாங்க. அப்போ 15 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். இது வந்து ஒரு பாலினாமியலாக இருக்கும்.
ஓகேவா? ஸோ அதுதான் 15 தான் ஆன்சர். இதோட பாலினாமியலில் MCQ முடிக்கிறோம். அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனுக்கான MCQ பார்க்கலாம். தேங்க்யூ.